வெல்கம் டு அருணுலா விலாக்ஸ். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலாம் வாங்க. வானலியில் தண்ணி ஊற்றிக்கோங்க, எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸ்டு பாஸ்தா தாங்க ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா பெனே பாஸ்தாவும் மக்ரோனி பாஸ்தாவும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். அதுக்கு இடையில் வடைச்சட்டியில் கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றி அது நல்லா உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு அது போட்டு நல்லா வதக்கி விடணும். பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகா 3 கலருமே எனக்கு கிடச்சிது, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட நீங்கள் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க, மக்காச்சோளம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கும் போதே நம்ம பெப்பர் பவுடரும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இட்டாலியன் சீசனிங் வாங்கியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு வடைச்சட்டியில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா உருகினதும் நம்ம சைடில் ஒரு மைதா 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை தாங்க இது கூட ஆட் பண்ண போகிறோம். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். ஃப்ளேமில் வச்சு இதெல்லாமே செய்யுங்க, அப்போ தான் மைதா மாவு கரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். நல்ல மைதா மாவு பட்டரோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பால் நான் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் ஆட் பண்ண போகிறேன் இது கூட. அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும். பால் நல்லா கொதித்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது அது கூட நீங்கள் சீஸ் ஸ்லைசஸ் அந்த டைமில் ஆட் பண்ணும்போது பர்ஃபெக்டான உங்களுக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுக்க போகிறேன். சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருந்த இட்டாலியன் சீசனிங்கும் இது கூட ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், அதையும் நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இது கூட மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுங்க. சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்மளுக்கு டேஸ்டியாக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்துக்கும் போதே தெரியும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது கூட மறுபடியும் பெப்பர் பவுடரும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இட்டாலியன் சீசனிங் சொன்னேன்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. சூப்பரான பாஸ்தா ரெடி. ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். உங்கள்கிட்ட சீஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே துருவி விட்டிங்கன்னா பாஸ்தாவோட லுக்கே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.